போலங்க பீஸ் மேக்கரா இருந்தாரு, பீசஸ் மேக்கரா இல்ல. சில ஆண்கள் வெட்டு உண்டு துண்டு ரெண்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. வேண்டாம், நீயும் சபையும் நீயும் ஊழியமா போடா, எனக்கு வேண்டவே வேண்டான்னு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட பர்னபாக்கள் இன்னைக்கு நம்முடைய சபைக்கு தேவை. எப்படி? நல்லவர். எப்படி சொல்லணும்? இவர் ரொம்ப நல்லவர், அப்படி சொல்லணும். அந்த ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஒன்னொன்னா சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் இதை போலவே நம்முடைய சபையில் உள்ள ஆண்களுக்கு எல்லாம் கர்த்தர் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தரணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். இருந்தான். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் நாம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இதை யாரை பற்றி சொல்லுது நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இது பர்னபாவை பற்றி சொல்லுது. பர்னபாவுக்கு எடுத்த உடனே அவனுடைய பெருமையை சொல்லலை, அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட சொல்லலை. அவனை எடுத்த உடனே என்ன சொல்லுது வேதம்? அவன் நல்லவன். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கணும்னா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அவன் நல்லவன், ரொம்ப நல்லவன். வேதத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவா இருந்தாரு. ஆனால் இவரை நிறைய இடத்துல நம்ம பேசுறது இல்லை. வேதத்திலேயே அந்த வெரி குட் மேன் சொல்ல போனா வேதத்தில் பார்த்தோன்னா பர்னபா. யாரு? பர்னபா. இந்த பர்னபாவை தேவன் அவனோட அச்சீவ்மெண்ட்ஸை சொல்லலை, அவன் இதை செஞ்சான் அதை செஞ்சான் அப்படின்னு சொல்லாம அவனை நல்லவன். அவன் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த அப்போஸ்தலரில் மட்டும் 24 தடவை அவனுடைய பெயர் பர்னபான்னு வருது. அதுக்கப்புறம் மற்ற புதிய ஏற்பாட்டில் இடத்துலலாம் ஒரு 4-5 தடவை வருது, அவ்வளோதான் பர்னபாவை பற்றி கொடுக்கப்பட்டது. ஆனால் வேதத்தில் நான் நேற்று அதை படிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. அவன் நல்லவனும், வேற எந்த இடத்துலையும் யோபுவை பற்றி சொல்லும் போது எதை சொல்லுமோ அவன் என்ன உத்தமனும். இப்போ முன்னாடி பார்த்தோம் அரிமத்தியா ஊரானே, அவனை என்ன சொன்னாங்க? அவன் உத்தமன் பார்க்குறோம், கர்த்தருக்கு பயந்தவன் பார்ப்போம், நீதி உள்ளவன் பார்க்குறோம். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வேதத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு நல்லவன் பேர் வாங்கினது யாரு? இந்த பர்னபா. இந்த பர்னபா என்ன செய்தார் அப்படின்றத பார்த்தோன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தார். அப்படிப்பட்ட பர்னபாக்கள் இன்னைக்கு நம்முடைய சபைக்கு தேவை, நம்ம குடும்பங்களுக்கு தேவை, நம்முடைய தேசத்துக்கு தேவை. கர்த்தர் அப்படிப்பட்ட பர்னபாக்களை கர்த்தர் இந்த நாட்களிலே எழுப்பணும். ஆமென், ஆமென். எப்படி? நல்லவர். எப்படி சொல்லணும்? இவர் ரொம்ப நல்லவர். அப்படிப்பட்ட பர்னபாக்களை கர்த்தர் எழுப்பணும். ஆமென். அவரை போல நல்லவன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்ம ஆண்கள் எல்லாம் நல்லவங்க, ஆனால் இன்னும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வாதமாய் இன்னும் நல்லவர்களாய் கர்த்தர் மாற்றணும். ஹல்லேலூயா. எது பர்னபாவை நல்லவர் என்று சொல்ல வைத்தது என்று பார்த்தா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனமும் 37ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய பாதத்திலே சீப்ரு தேவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன். சொல்லுங்க, அவர் எப்படி இருந்தாரா? ஆறுதலின் மகன். அந்த நல்லவன்ற பேருக்கு அர்த்தம் ஆறுதலின் மகன். மற்றவங்களை அவர் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். பர்னபா அப்படின்னா சன் ஆஃப் என்கரேஜ், மற்றவங்களை என்கரேஜ் பண்ற ஒரு ஸ்பிரிட். ஆண்கள் நம்முடைய சபையில எப்பயுமே மற்றவர்களை என்கரேஜ், இந்த பர்னபான்றது அப்படிதான் இருந்தாரு, என்கரேஜ் பண்ணிட்டு அவர் பாத்தீங்களா? ஆறுதலின் மகன் என்ற அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறு பெயர் பெற்றவனாகிய யோசே, அவனோட பேர் வந்து ஜோஸ்.
அவனோட பேர் உண்மையான பேர் யோசேப்பு. ஆனால் பைபிளில் யோசேப்புன்னு கொடுக்கல. அவனுக்கு அவனுடைய வீட்டில் ஒரு நிக்நேம் வச்சுருக்காங்க. அவனுடைய பேரை வந்து வீட்டில் கூப்பிட்ற பேர் என்னது? பர்னபா. ஏன்னா அவன் செஞ்ச செய்கை அப்படி. எங்கே போனாலும் யார்கிட்ட போனாலும் யாரையாவது ஒருத்தர் என்ன செஞ்சிடுறது? என்கரேஜ் பண்ணி விட்டுறது. யாரனா ஒருத்தர் என்ன செஞ்சிரு? ஆறுதல் படுத்துறது. இங்கு தமிழில் வந்து ஆறுதலின் மகன் இருக்கு, ஆனால் இங்கிலீஷில் தான் நல்லா இருக்கு. மேன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், மற்றவங்களை ஊக்குவிக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை வச்சிருந்தார். பார்த்தீங்கன்னா அங்கே போறாரு, போய் அங்கே இருக்கிற எல்லாரையும் தனக்கு உண்டாயிருக்கிற அவர் என்ன செஞ்ச ஆறுதலின் மகனாக இருக்கிறதுனால என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எங்கெல்லாம் போறாரோ இயேசுவை பற்றி சொல்லிடுவார். அவங்கள என்கரேஜ், பாப்பா நீ கவலைப்படாதப்பா, உனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னால இது முடியும், நீ சோர்ந்து போகாது, இது உன்னால முடியும். ஏய் நீ ஏன் இப்படி கிடக்குற, நீ ஏன் அழுதுகிட்டே கிடக்குற, நீ ஏன் சோர்ந்து போயிட்டு இருக்கிற, ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். சோர்ந்து போங்கிறவனுக்கு என்கரேஜ் பண்ணுற ஒரு ஸ்பிரிட். ஆமென். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட பர்னபா நமக்கு வேணும். நம்முடைய சபைகளில் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா பாடினாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் இவங்க நல்லா பாடுறாங்க சிஸ்டர், பாட சொல்லுங்க சிஸ்டர். சூப்பர் சிஸ்டர், இவங்களுக்குள்ள நல்ல அந்த பைபிள் நாலேஜ் இருக்கு சிஸ்டர், அவங்களை யூஸ் பண்ணுங்க. சூப்பர் சிஸ்டர், இவங்க நல்ல ஊழியத்தில் வாஞ்சியா இருக்கிறாங்க, இவங்களை யூஸ் பண்ணுங்க. ஆமா, அப்படிதான் என்கரேஜ் பண்ணணும். கூட்டிட்டு போறாங்க, ஊழியத்துக்கு கூட்டு போறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தாளத்தை பார்த்து அவங்களை என்கரேஜ் பண்றாங்க. சின்ன பிள்ளைங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்யணும்? நிறைய தகப்பன்மார் இருக்கிறான், போய் என்கரேஜ் பண்ணிப்பா, உன்னால பாட முடியும், உன்னால செய்ய முடியும், சோர்ந்து போகாத. நானும் இப்படி தான் இருந்தேன். அப்படி சின்ன சின்ன பிள்ளைங்களை போய் உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனை போய் நம்ம என்ன செய்யணும்? இன்னும் என்கரேஜ் பண்ணணும். ஆறுதலின் மகனாய் சோர்ந்து போகிறவருக்கு ஆறுதலை கொடுக்கிற ஒரு ஸ்தானத்திலே பர்னபா இருந்ததுனால அவரோட பேரை பர்னபாவை, எனக்கு பர்னபாவே வச்சிருங்கப்பா, எனக்கு ஜோசப்லாம் பேர் வேணாம், எனக்கு என்னவா இருக்கட்டும், எனக்கு பர்னபாவே இருக்கட்டும். எல்லாரும் அப்படிதான் கூப்பிட்டாங்க. செல்லம்மா அவர் பேர் என்னது? ஏன்னா போற இடத்துல எல்லாம் அவர் ஆறுதல் படுத்திடுறாரு, போற இடத்துல எல்லாம் யாருன்னா என்கரேஜ் பண்ணிடுறாரு. அப்படி ஒரு மனுஷனாய் பர்னபா இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. சிலர் என்ன செஞ்சிருவாங்க, கொஞ்சம் மேலே வந்தா இவன் பத்தி இன்னும் ஓவரா ஆடுறான், இப்போதான் வந்தான், இவன் எனக்கு மேலே நிற்கிறான், இப்போதான் வந்துச்சு, இவன் ஆடுறானே ஓடுறானே, இவன் இப்படி செய்யலாமா அப்படின்னு மட்டம் தட்டிடுறதல்ல, என்ன செய்யறது? என்கரேஜ் பண்றது. அடுத்தது பார்க்குறோம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம். சவுல் எருசலேமுக்கு வந்து நம்பாமல் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலத்தில் அடைத்து கொண்டு விவரித்து சொன்னான். சூப்பரான ஒரு கேரக்டர் பாருங்க. இந்த பர்னபா இருக்கிற அந்த பவுல் வந்து ரட்சிக்கப்பட்டார் இப்போ. ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? எல்லாரையும் அடிச்சு உதைச்ச, நியாயப்பிரமாணத்துக்காக அவர் என்ன செஞ்சார்? எல்லாரையும் அடிச்சு உதைச்ச மனுஷன் இப்ப ரட்சிக்கப்பட்டார். தமஸ்குக்கு போற வழியில ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ரட்சித்துட்டார். இப்ப ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஊழியம் செய்யணும்னு வாஞ்ச இருக்கு. என்னை யாராவது வந்து சந்திக்க மாட்டாங்க, எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசையா இருக்குன்னா அங்க இருக்க அப்போஸ்தலர்கள் எல்லாம், ஐயோ பவுலா, அவனை மட்டும் சேர்த்துக்காத, அவன் போவாதான், அவன் ரொம்ப பயங்கரமானவன், அவன் நடிக்கிறான், அவன் ரட்சிக்கப்ப, அவன் சும்மா சொல்றான், அவனை சேர்க்காதீங்கன்னு பயந்து போய் பவுலை பார்த்தாலே பயப்படுறாங்க. ஏன்னா அவன் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருந்தான். பயந்து போயிட்டு இருந்த அந்த பவுலுக்கும் ஆசை, ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டனே, நான் மாறிட்டனே, என்னை புரிஞ்சுக்கோங்கடா, என்னை புரிஞ்சுக்கோங்க, இயேசு எனக்குள்ள வந்துட்டாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஊழியம் செய்யணும் ஆசைப்படுறேன், எவனையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்தில் பர்னபா நேர போறாரு. அந்த வசனத்தை வாசிங்க. பர்னபா போய் என்ன சொல்றாரு? பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு, யாரை போய் சேர்த்து கொண்டு? பவுலை போய் ஃபஸ்ட்டு யாராலையும் நம்பாத, எல்லாராலையும் பயப்படத்தக்கதான ஒரு மனுஷனை பார்த்து போய் நம்பி அவன் கையை பிடிச்சி, ஹே உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருப்பா, உன்னால முடியும்ப்பா, நீ தனிமையானவன் கிடையாதுப்பா,
யாரும் உன்னை வெறுக்கலப்பா, யார் வெறுத்தாலும் நான் இருக்கிறேன்ப்பா, வாப்பான்னு கூட்டிகிட்டு போய் அந்த 12 அப்போஸ்தலர்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு, இவர் பயப்படாதீங்க, இவர் ரட்சிக்கப்பட்டாரு, தமஸ்குக்கு போகிற வழியில் ஆண்டவர் சந்திச்சிட்டாரு, இப்போ ஆண்டவருக்கு அப்போஸ்தலனாக இருக்க போகிறாரு, இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவர்களோடு என்ன செஞ்சாரோ அதில் பார்க்குறோம். அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். நம்ம சபையில ஆண்கள் அப்படி இருக்கணும். ஆண்கள் எப்படி இருக்கணும்? மற்றவங்கெல்லாம் பார்த்து பயப்படுற இடத்துல இவங்க போய் நின்னாங்க, இப்பா உங்களால முடியும்ப்பா. எல்லாராலையும் பயந்து போய் சிலர் இருப்பாங்க ஆண்கள், ஐயோ எனக்கு திறமை இல்லை, அது இல்லை, இது இல்லை, எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், போயிட்டு அவர்களை அணைச்சி சேர்த்து கொண்டு உன்னால் முடியும், நீ நாட் ரிஜெக்டட், ஆண்டவர் உன்னை ரிஜெக்ட் பண்ணலை, நீ வா, கர்த்தருடைய வேலையில உன்னால் செய்ய முடியும், உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் நான் உனக்கு தரேன். அவங்கெல்லாம் உன்னை பார்த்து பயப்படுறாங்க, பரவாயில்லப்ப நான் வைக்கிறேன் உன் கூட. அப்போ பவுலை கூட்டிகிட்டு வந்தது யார் தான்? பெரிய ஊழியத்தின் தலைவன். இந்த புதிய ஏற்பாட்டுக்கே முக்கியமான ஆள் யார் தான் ஹீரோ? பவுல் ஹீரோ கூட்டு வந்தது யாரு? அப்ப யார் பெரிய ஹீரோ? கூட்டு வந்த மனுஷன் அவ்வளோ அழகாக கூட்டிட்டு வந்து அவனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ். பரவாயில்ல, என்ன அடிச்சா அவனுக்கு எல்லாரும் ஊரே பயந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த பர்னபாக்கு மட்டும் எப்படி அந்த ஸ்பிரிட்னு தெரில. என்ன செய்யற, போய் அவர்கிட்ட உட்கார்ந்து பேசி அவரையும் கூட்டிட்டு வந்து ஒரு அப்போஸ்தலர்களை சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு பர்னபா. அந்த பர்னபா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு பவுல் கிடையாது. பவுல் இல்லைன்னா இன்னைக்கு தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்காது. சுவிசேஷம் இன்னைக்கு உலகம் முழுவதும் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. பெரிய ஊழியத்திலே பர்னபா ஈடுபட்டார். ஹல்லேலூயா. அடுத்தது 11ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன் நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன? நல்லவன். ரெண்டாவது, மூணாவது, இந்த 3 கேரக்டரும் நம்ம சபையில் இருக்கிற எல்லா ஆண்களுக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி? நல்லவன், பரிசுத்தாவில் நிறைந்தவன், விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஆண்டவர் அவனுக்கு நேச்சுரலாகவே, அவனுக்கு இயல்பாகவே அவன் எப்படிப்பட்டவன் பார்த்தா, மனுஷிகமால நான் சொன்னேன்ல, அவனுடைய ஆத்துமா எதோட சார்ந்து இருந்தது? ஆவியோடு, பரிசுத்தாவியானவரோட இருந்தது. அவன் உலகத்தை பற்றியே யோசிக்கல, அவனுடைய ஆவி சரீரத்தை பற்றியே யோசிக்கல. அவனுடைய ஆவியிலேயே எப்பயுமே ஆண்டவரோடு இருந்ததுனால பரிசுத்தாவினாலேயே நிறைந்தவன். பிரச்சனையே அவன் பார்க்க மாட்டான், இந்த உலகத்தையே பார்க்கல. உலக கஷ்டம் பிரச்சனை இல்லை, அவன் பார்த்தது எப்பொழுதுமே எதில் நிரம்பி இருந்தானா? ஆவியிலே நிறைந்தவனாயிருந்தான். ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருந்தான். ஆவிக்குரிய மனுஷனா இருந்தா மட்டும்தான் மற்றவனை என்கரேஜ் பண்ண முடியும், ஊக்குவிக்க முடியும், ஆறுதலின் மகனா இருக்க முடியும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருந்தாதான் மற்றவனை அணைத்து கொண்டு சேர்த்து கொண்டு அவனை ஊழியத்திற்கு என்று பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது விசுவாசம். அப்படி ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள, ஆவியில நிறைந்தவனை மாத்திரம் இல்ல, அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. கலாத்தியர் 5:22 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் ஃபெய்த்ல இருந்தான். அவனுக்குள்ள ஆவியின் கனி. ஃபெய்த்ன்றது, விசுவாசம் என்பது கனிகளில் ஒன்று. அவனுக்குள்ள ஃபெய்த் இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவன்கிட்ட பேசும்போதே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இத்தனையும் அவனுக்குள்ள பார்க்கறாங்க. கிறிஸ்துவின் சாயலா பார்க்கறாங்க. யார? பர்னபாவை. இயேசுவை போலவே அத்தனை கனிகளும் அவனுக்குள்ள இருக்கு. அத்தனை ஆவிக்குரிய கனிகளும் அவனுக்குள்ள இருக்கு. விசுவாசத்துல அவன் எப்படி இருந்தான்? நல்லவன். இதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண போறோம், சொல்லி ஜெபம் பண்ண போறோம். அடுத்து இன்னொரு 10 நிமிஷம். அடுத்து ஃபர்ஸ்ட் எப்படி? நல்லவன், பரிசுத்தாவில் நிறைந்தவன், விசுவாசத்தில் பலன். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களில், ஆண்டவரை எங்களுடைய சபையில ஆண்கள் எல்லாம் தேவனோடு நடக்கணும், நல்லவர்களா இருக்கணும், பரிசுத்தாவில் நிறைந்தவளா இருக்கணும், விசுவாசத்தில் இருக்கணும். கர்த்தர் அப்படி எங்களை ஆண்களை எல்லாம் பயன்படுத்த போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனம்.
தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அழைத்து கொண்டு வந்தான். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. இப்ப பாருங்க, இந்த பர்னபா சவுல் போய் இன்னொரு இடத்துல இருக்கிறார். இப்போ சவுல் ஒரு இடத்துல இருக்கிறாரு, பர்னபா ஜெருசலேம்ல இருக்கிறாரு. இப்போ இவர் என்ன செய்யறாரு? பவுலை தேடிக்கிட்டு போறாரு. எங்க தேடிக்கிட்டு போறாரு? போயிட்டு அந்தியோக்கியாக்கு தேடி போயிட்டு அவன் போயிட்டு எருசலேமை போய் தேடி பர்னபா போறாரு. போய் பவுலை பார்த்துட்டாரு. ஹே பவுல், இங்க இருக்கிறியா? வா 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 வா, நம்ம மிஷன்ஸ்க்கு போலாம். எங்க போலாம்? மிஷன்ஸ்க்கு போலான்னு கூப்பிடுறாரு. எங்க போறாங்க மிஷன்ஸ்க்கு? இப்போ அந்தியோக்கு போறாங்க. இப்போ யார் வந்து மிஷன்ஸ்க்கு கூப்பிட்டு போறது? பர்னபா வந்து யாரை கூட்டிட்டு போறா? ஆமென். என்ன ஒரு மிஷன் மைண்டட் பாருங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு சவுல, எங்கேயோ இருக்கிற ஒரு பவுல இவர் என்ன செய்றார்? அவனுக்குள்ள இருக்கிற அந்த காரியங்களை அவனுக்கு புரிந்து கொண்டவனாய் ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய நோக்கம் வச்சிருக்காருப்பா இந்த பவுல. இவனை சும்மா விடக்கூடாது, வாங்க போலாம். எல்லாரும் இவன் ஓடி போறான், தேடுறான். போய் எருசலேம்ல இருந்து போய் அவன் சவுலை பிடிச்சிருப்ப, இது உன்னோட வேலை கிடையாது, வா வா நம்ம மிஷன்ஸ்க்கு போலாம். எங்க போலாம்? அந்தியோகியா போலாம். அந்தியோகியாக்கு போயிட்டு சும்மா இல்ல, அந்தியோகியாக்கு போயிட்டு என்ன செய்யறாங்க? 26 வசனம் வாசிங்க. அவர் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. சும்மா இல்ல, அவன் மட்டும் தனியா விடல. இப்ப பர்னபாவும் கூட இருந்துக்கிட்டாரு. பர்னபா யார் கூட இருந்துக்கிட்டாரு? சவுலோட கூட இருந்து, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து டீச் பண்ணலாம், உபதேசம் பண்ணலாம். அவங்க எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 2 பேரும் டீச் பண்ணாங்களோ அங்க இருக்கிற ஜனங்க விசுவாசத்தில் நிறைந்தவர்களாய், பவுல் அங்க பரிசுத்தாவியில நிறைந்தவனாய், விசுவாசத்தில் நிறைந்தவனாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைந்தவனாய் இருந்த போது அவன் உபதேசம் பண்ணும்போது அங்க ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த ஜனங்க தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லப்படுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை கொண்டு வச்சிருக்காரோ அங்க போயிட்டு அவனுடைய பேரை வைக்கல. இது பர்னபாவின் கூட்டம் சேர்க்கல, இது பவுலின் கூட்டம் சேர்க்கல, தனக்குன்னு ஒரு பேர் உண்டு பண்ணல. ஆனா எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையை எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணாருன்னா, சபைக்காக, ஊழியத்துக்காக, வச்சிருக்க தரிசனத்திற்காக, மிஷன்ஸ்க்காக எல்லாவற்றையும் இன்வெஸ்ட் பண்ணாரு. ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களுடைய தேவ ராஜ்யம் வளர தன்னுடைய வாழ்க்கையவே ஒப்பு கொடுத்தவர். ஹல்லேலூயா. மிஷன்ஸ்க்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தவர். அடுத்தது நான் சொல்லிட்டே போகலாம். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா அவர் என்ன செய்கிறார்? ஒரு நல்ல மனுஷன். அதையும் வாசிச்சிடலாம். 15ஆம் அதிகாரம் 37லேருந்து 39. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பர்னபா என்ன செய்கிறாரு? பர்னபா பவுல் இருக்கிறார். இப்போ அடுத்த மிஷனரி ட்ரிப்பு போகணும். செகண்ட் மிஷனரி ட்ரிப்பு போகிறதுக்கு இவங்க 2 பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யார்? பர்னபாவும் பவுலும் மிஷன்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மிஷனரி ட்ரிப் போகலாம் அப்படின்னும் போது திடீர்னு என்ன செய்கிறாரு? இந்த பர்னபாவோட கசின் பிரதர், ஒரு கசின் பிரதர் வர்றாரு, மார்க்குன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாரு? பவுல் கிட்ட போய், பவுல் இங்கே பாரு, என்னோட கசின் பிரதர், இவரை நம்ம என்ன செய்யலாம்? மிஷன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே பவுலுக்கு கோவம் வந்துடுது. என்ன வந்துடுது? கோவம். இந்த பாரு, அவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் மிஷன்ஸ் கூப்பிட்டா வரல, அப்போ செகண்ட் டைம் மிஷன்ஸ்க்கு நான் கூப்பிட்டு போக மாட்டேன். அடுத்த வசனம் அப்படி இருக்கும் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. பவுலோ இல்லம்மா இதை பற்றி அவர்களுக்குள்ளே 39 கடும் கோபம் உண்டபடியினால் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்போ 2 பேருக்குள்ளேயும் இப்ப யார் யார் ஒண்ணா இருக்காது சொல்லுங்க? பவுல் தனியா இருக்காரு, இந்த சைடு பர்னபாவும் மார்க்கும் இருக்காரு. இப்போ பர்னபாவும் மார்க்கும் இப்போ 2 பேரும் பயங்கர, இவர் கூட்டு போகக்கூடாதுனால உடனே என்ன செஞ்சிட்டாரு? ஓகே பர்னபா என்ன செஞ்சிட்டாரு? சரி நான் சண்டை போடல, விடு, நீ மட்டும் போ, நான் இவனை கூட்டிட்டு என்ன செய்கிறேன்? போகிறேன், நான் என்னோட இடத்துக்கு போகிறேன், சீப்ரு தீவுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண. எதுக்குல கோபம் வருது, பிரச்சனை வருது, எவ்வளோ கோபம் உண்டு நான் மணியினால். அங்கே பார்க்குறது எத்தனை கடும் கோபம், சாதா கோபம் கூட கிடையாது. எப்படி கோபம்? கடும் கோபம். கடும் கோபம் வந்தால் கூட என்ன செய்கிறாரு? விட்டு பிரிந்து போகும்போது, பரவாயில்லப்பா நீ மட்டும் போயிட்டு வா பவுல்,
நீ போ, நான் இவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு தனியாக கூப்பிட்டு போய் இப்போ என்ன செய்கிறாருன்னா அவருக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு. யார்? பர்னபா. வேணான்னு சொன்னவர் என்ன ஆச்சுன்னு பாருங்க. இவர் விட்டுட்டு போனார்ல, யார்? பவுல் வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டு போனார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பவுல் சொல்றாரு, லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருப்பான். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எவன் வரக்கூடாதுன்னு சொன்னானோ இப்போ இவர் பர்னபா கூட்டு போய் நிறைய டீச் பண்ணியிருக்காரு. யாருக்கு? மார்க்கு. நீ உன்னை வேணான்னு சொல்கிறாங்கன்னா ஏன்டா அப்படி இருக்கிற? அவனுக்கு போதிச்சு அவனுக்கு நிறைய ஸ்டாண்டர்டான வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை சொல்லி கொடுத்து அவனை ஊழியத்தில் நல்ல ஆளாக மென்டோர் பண்ணி வளர்த்து விட்டு இப்போ நல்ல ஊழியக்காரன் ஆன உடனே இப்போ பவுலை என்ன செய்கிறாரு? கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? எப்பா அந்த மார்க்குன்னு ஒருத்தர் தான் பர்னபாவோட அவனோட கசன் பிரதர், அவனை கூட்டிகிட்டு வா, அவன் எனக்கு ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருப்பான். எவ்வளோ ஒரு மென்டர் பண்ணுறாரு பாருங்க. கடும் கோபம் வரும்போது சண்டை போட்டு கூட்டிகிட்டு போகலங்க, பீஸ் மேக்கராக இருந்தார், பீசஸ் மேக்கராக இல்லை. சில ஆண்கள் வெட்டு உண்டு துண்டு 2 போட்டு போயிட்டே இருப்பாங்க. வேண்டாம், நீயும் சபையும் நீயும் ஊழியமும் போடா, எனக்கு வேண்டவே வேண்டான்னு போயிடுவாங்க. நீயும் உன் குடும்பமும் எனக்கு தேவையே இல்லை. அதில் பிரிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆளாக அனுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு பர்னபாவின் ஆவியை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்கி போகிறதுல ஒன்றும் இல்லை. பர்னபா விட்டு பிரிந்து கூட்டிகிட்டு போய் அவனை நல்லா சரி பண்ணி பெரிய ஊழியனாய் மாற்றி இப்போ அவன் பெரிய ஊழியனாய் இருக்கும் பொழுது அதே பவுல் யார் வேணான்னு சொல்லி உதறி விட்டானோ அதே பவுல் இப்போ அந்த மார்க்கை கூட்டிகிட்டு வாப்பா, எனக்கு ஊழியத்துக்கு அவன் வேணும், அந்த அளவுக்கு உருவாக்கி விட்ட ஒரு பர்னபா. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஆவி, ஆண்டவரே, பர்னபாவின் ஸ்பிரிட் ஆஃப் பர்னபாஸ் கர்த்தர் இந்த நாளிலே இங்கே சபையில் ஆண்களுக்குள்ளே தர வேணும். நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆவி, ஆண்டவரே, அடுத்த ஒரு 7 நிமிஷம் இருக்கு, நம்ம நல்லா ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, குடும்பத்தில் மனைவிகளை என்கரேஜ் பண்ணுகிற ஒரு ஆவி, ஊக்குவிக்கிற ஒரு ஆவி, பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுகிற ஒரு ஆவி, ஆண்டவரே, ஒரு என்கரேஜரா சபையில என்கரேஜ் பண்ணுகிற ஒரு ஆவி, ஆண்டவரே, இளம் தலைமுறைகளை என்கரேஜ் பண்ணுகிற ஒரு ஆவி, அவங்கள தட்டி கழிக்கிறது அல்லப்பா. ஒரு பர்னபாவின் ஆவி, ஒரு என்கரேஜ் பண்ணுகிற ஒரு ஆறுதலின் மகனாய், ஒரு ஆறுதலின் மகனாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்காக, உங்க கணவருக்காக இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆண்களுக்குள்ள இருக்கிற காரியம், ஆண்டவரே, ஆண்டவரே, என்கரேஜிங் ஸ்பிரிட், தி ஸ்பிரிட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஆண்டவரே, நல்ல ஊக்குவிக்கிற ஒரு ஆவி. ஆண்டவரே, மனைவி ஊழியம் செய்த அதை ஊக்குவிக்கணும், பிள்ளைங்க ஊழியம் செய்த அதை தடுக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு என்கரேஜரா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சபையில ஆண்டவரே, பரிசுத்த ஆவியில் நிரம்பினவர்களாய், ரஹபா ஷலரரதியங்கனமோ, விசுவாசமுடையவர்களாய், பெருமையும் கோபத்தையும் மேற்கொள்ளுகிறவர்களாய், இயேசுவின் நாமத்தினாலே சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எங்க சபையில இருக்கிற ஆண்களுக்குள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும்பா. உலகம் இல்லப்பா, பரிசுத்த ஆவியில் நிரம்பினவர்களாய், ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறவர்களாய், விசுவாசத்திலே வல்லமை உள்ளவர்களாய், நல்ல விசுவாசம் இருக்கணும்பா. ஆண்டவரே, எங்க கணவருக்கு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவர் பிள்ளைங்களுக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் கணவருக்குள்ளாக விசுவாசத்தை தாங்க, பரிசுத்த ஆவியை தாங்க. பரிசுத்த ஆவி நினைச்சா நீர் வந்தா சூழ்நிலை மாறும், முடியாதது சாத்தியமாகும். ஆண்டவரே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமா. எங்க சபையிலப்பா, சர்ச்ல நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, சாத்தியம். எல்லா ஆண்களையும் ஆண்டவரே, நீர்
ஒருவேளை உங்க குடும்பத்துல கோபத்தோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல சிஸ்டர், குடும்பத்துல கோபம், பெருமை, ஆணவம், தான் என்ற ஒரு இதுலயே நிக்கிறாங்க, கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டாங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க மாட்டேங்கிறாங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே மாற்றுங்க. நீங்க வந்தா போதும், நீங்க வந்தா போதும், பரிசுத்த ஆவியானவர் வந்தா போதும். ஆண்கள் கேளுங்க, அப்படிப்பட்ட ஆவி எனக்குள்ள தாங்கப்பா. கோபத்தை அடக்குகிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே, பெருமையில விழாம, ஆணவத்துல விழாம, ஆண்டவரே எனக்கு கோபத்தை அடக்கணும்பா, கோபத்தை அடக்கணும்பா, என்னால முடியல. ஆவியானவரே, நீங்க வந்த சூழ்நிலை மாறிடும்பா, மாறிடும்பா, மாறிடும்பா. குடும்பத்துல அன்பு இருக்குமேப்பா, அன்பு இருக்குமேப்பா, சந்தோஷம் இருக்குமேப்பா, சமாதானம் இருக்குமேப்பா. ஆவியின் கனி எங்களுக்குள்ள தாங்கப்பா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் கனிகள் என்னிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. கனிகள் என்னிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. கனிகள் என்னிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கட்டும். பர்னபா இயேசுவை போலவே வாழ்ந்தார். இயேசுவை சுமந்து போய் பிரசங்கித்த போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், இயேசுவை உடையவர்களாய் மாறினார்கள். இயேசுவை பெற்றவன் போய் பிரசங்கிக்கும் போது, இயேசு பிரசங்கிக்கும் போது கிறிஸ்து அவர்களை மாற்றினாரே. கிறிஸ்தவர்கள் அங்க உண்டானாங்களே, கிறிஸ்தவர்கள் எழும்பினார்களே. கிறிஸ்துவை உடையவனாக போகணுமே, அப்படி கிறிஸ்துவை உடையவனா என்னை மாற்றிடுங்க ஆண்டவரே. கிரைஸ்ட் லைக்னஸ் எனக்குள்ள உண்டாகட்டும், கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ளே உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்க சொசைட்டில அன்பு இருக்கணும்பா, எல்லார்கிட்டையும் தயவா இருக்கணும்பா. ஆண்கள் சில வேளையில இறங்கி சண்டை போட்டுறாங்க, பக்கத்து வீடு எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்கப்பா. ஒரு சாட்சியான வாழ்க்கை இருக்கணும்பா. கோபம், எரிச்சல் இதெல்லாம் மறையட்டும். ஒரு ஜென்டில்னஸ், ஒரு ஜென்டில் ஸ்பிரிட் உண்டாகட்டும். உதாரத்துவமாய் கொடுக்கணும், உதாரத்துவமாய் போகணும். தேசத்துக்கு புறப்பட்டு போனார்களே ஆண்டவரே, பட்டணத்துக்கு போனார்களே ஆண்டவரே, ஒரு மிஷன் மைண்ட தாங்க இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கிருபை செய்வீராக. ஊழியத்தை கட்டுகிறவர்களா இருக்கட்டும்பா, ஊழியத்தை கட்டுகிறவர்களா இருக்கட்டும், சபையை கட்டுகிறவர்களா இருக்கட்டும். சபையை கட்டுகிறவர்கள் ஆண்கள் தானேப்பா. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல குடும்பத்திற்கு நீங்க தலையா வச்சிருக்கிறீங்கப்பா. இந்த தலைமைத்துவத்துல உண்மை உள்ளவர்களாய், தலைமைத்துவத்துக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தேவ பக்தியில நடக்கிறவர்களாய், விசுவாசத்தின் தகப்பன்களாய், வேத வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஆண்டவரே எங்க தேசத்தை கட்டட்டும், எங்க சபையை கட்டட்டும். சபையில இருக்க எல்லா ஆண்களுக்காக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லா ஆண்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மனதின் ஆவியை தாங்க. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனதின் ஆவியை தாங்க ஆண்டவரே. சத்துரு இடிக்க நினைக்கிற, கெடுக்க நினைக்கிற, விழப்பண்ணுகிற, சோர்வுக்குட்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் ஆண்டவரே. எங்க சபையில ஒன்று கூடி ஆண்கள் ஜெபிக்கணும்பா, ஒன்று கூடி ஊழியத்துக்கு போகணும்பா, ஒன்று கூடி மிஷன்ஸ்க்கு போகணும்பா, ஒன்று கூடி கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும்பா. எல்லா ஈகோ மறையணும், எல்லா பெருமை மறையணும். இன்னும் ஒரு ஜென்டில்னஸ் ஸ்பிரிட்டை தாங்க. அன்புல தளர்ந்து போயிடக்கூடாது. அன்பவர்களுக்குள்ள அதிகமாய் கட்டப்படணும் ஆண்டவரே. அன்பின் கயிறுகளால கட்டிடுங்கப்பா. சகல எல்லா ஆண்களும் பர்னபாவின் ஆவி போல கர்த்தர் நிரப்புவீராக. பர்னபாவின் ஆவி இந்த நாளிலே ஒவ்வொரு சிரசின் மேல தங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. We
bless them in the mighty name of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய பலன் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போகிற ஆவிகளுக்கு சத்துவம் உள்ள ஆவியை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர். Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் அப்படியே எல்லாரையும் ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்முடைய சபைகளிலே இப்படிப்பட்ட பர்னபாக்கள் தேவை. இப்படிப்பட்ட பர்னபாக்கள் சபைகளுக்கு தேவை. இப்படிப்பட்ட பர்னபாக்கள் தேசத்துக்கு தேவை. இப்படிப்பட்ட பர்னபாக்கள் ஆண்டவர் எங்க குடும்பத்துக்கு தேவைப்பா. கர்த்தர் நீர் அப்படியே மாற்ற போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படுங்க. உம்முடைய நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென், ஆமென். God bless you.